ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோயோ ட்ரெண்ட். இன்றைக்கி நாம் மல்லி துவையல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் கொஞ்சோண்டு கொத்தமல்லி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, ஒரு 4-5 பல்லு தேங்காய் சில், ஒரு பச்சை மிளகாயை நான் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் புளியும் எடுத்துக்கலாம். பூண்டு ஒரு 5-6 பல் எடுத்திருக்கேன். இது சின்ன பூண்டுனால நான் இத்தனை எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய சைஸ் போட்டிங்கன்னா ஒரு 2 பல் போதும், அல்லது ஒரு 3 சேர்த்துக்கலாம். இவ்வளோ உளுந்தம்பருப்பு எடுத்துக்கிறலாம். இது இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சு, கடாய் நல்லா ஹீட் ஆனோன்னே இதுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் வறுபடுற அளவுக்கு கொஞ்சம் கூடவே விட்டுக்கலாம். நம்ம ஆயில் நல்லா இப்போ ஹீட் ஆயிடுச்சு. இப்போ உளுந்தம்பருப்பை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம அதை எடுத்துக்கலாம். தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு, அதே ஆயிலில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, தேங்காய், பச்சை மிளகா, அப்புறம் புளி, பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுறலாம். இது எதுக்கு தனித்தனியாக வறுக்கிறோன்னா, எல்லாத்தையும் ஒன்றா போடும்போது சிலது வறுபடும், சிலது வறுபடாமல் இருக்கும் இல்லையா. அதனால தான் இதை நம்ம வறுத்து தனித்தனியாக எடுத்துக்கிறோம். இப்போ இது நல்லா இதுவும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ அதே ஆயிலில் நம்ம கொத்தமல்லியும் கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்து விட்டுறலாம். உங்களுக்கு கருவேப்பிலை அதிகமாக பிடிக்கும்னா நீங்கள் கூடுதலாகவே சேர்த்துக்கிறலாம். நான் இப்போ கொத்தமல்லியோட கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். இது கருவேப்பிலை சேர்த்து நம்ம துவையல் அரைச்சனால பசங்கள்லாம் கருவேப்பிலையை தனியாக துவையல் அரைச்சி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கொத்தமல்லியோடு சேர்த்து அரைச்சி கொடுக்கும்போது அவங்களுக்கு தெரியாது, அதனால் சாப்பிட்ருவாங்க. அந்த சத்தெல்லாம் உள்ளக்க போகும். அதனால தான் நான் இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த துவையல் உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. இப்போ இந்த மாதிரி நல்லா வறுத்தாச்சு. இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்துக்கிறலாம். இப்போ ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க உளுந்தம்பருப்பு, தேங்காய், பச்சை மிளகா எல்லாத்தையும் இதோட சேர்த்துட்டு, கடைசியாக நம்ம வதக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நான் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்தோன்னே இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தோன்னே இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது. தண்ணி விடாமல் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப குடன்னு ஆயிரும், துவையல் மாதிரி நம்மளுக்கு கிடைக்காது. இன்னொன்று இது நீங்கள் அம்மியில் இன்னும் அரைச்சி பார்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். மிக்ஸி ஜாரை காட்டிலும் அம்மியில் செய்யும்போது நம்மளுக்கு துவையலோட டேஸ்ட்டு இன்னும் அதிகமாக இருக்கும். இந்த துவையலை நம்ம சாம்பார் சாதம், ரசம் சாதம் அந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம். அதோட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு கலக்கிட்டால் இட்லி, தோசைக்கு கூட சட்னியாக பயன்படுத்திக்கலாம். இதை நான் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இதை நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.